உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். அபி வளர்ந்து பெரிய பொண்ணாயிட்டா. ஆமா சார், அபி மட்டும் இல்ல, கவின், காவ்யா, அஞ்சலின்னு எல்லாரும் வளர ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்குன்னு ஒரு மெச்சூரிட்டி வந்துருச்சு சார். எல்லாரும் நல்லா பேசுறாங்க. நான் அவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல அம்மாவா இருக்கேன்னு அபி சொன்னதை கேட்டு எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு தெரியுமா சார்? எனக்கு அந்த சந்தோஷத்தை எப்படி எக்ஸ்பிரஸ் பண்றதுன்னே தெரியல. இவ்ளோ நாள் ஆசைப்பட்டுட்டு இருந்த இந்த விஷயத்த இன்னைக்குதான் நடந்திருக்கு. சுடர், குழந்தைங்க உன் அன்பை நல்லா புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால உன்னை இந்துவோட இடத்துல அவங்க வச்சு பாக்குறாங்க சுடர். குழந்தைங்களுக்கு நான் ஒரு நல்ல அம்மாவா இருக்கேன்னு அவங்களே சொல்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். ஆனா உங்களுக்கு அப்படி தோணல? நான் நம்ம குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல அம்மாவா இருக்கேனான்னு நீங்க சொல்லுங்க. என்ன என்கிட்டயே நேரடியா கேட்டு காம்ப்ளிமெண்ட் வாங்கலாம்னு நினைக்கிறியா? இதுல என்ன சந்தேகம் சுடர்? குழந்தைங்க ஒரு மாதிரியும் நான் ஒரு மாதிரியுமா சொல்ல போறேன்? எல்லாரும் ஒரே வீட்ல ஒன்னா தானே இருக்கும். நீ குழந்தைங்கள எந்த அளவுக்கு அக்கறையோட கவனிச்சுக்கிறேன்னு எனக்கு தெரியாதா? நீ உண்மையிலேயே ஒரு நல்ல அம்மாவா தான் இருக்க. அதுல எந்த டவுட்டும் உனக்கு வேண்டாம். நீங்க இப்படி பேசுறத கேட்கவே எனக்கு ஏதோ கனவுல இருக்கிற மாதிரி இருக்கு. இது கனவா மட்டும் இருந்துடக்கூடாது சார். அபியும் எல்லா குழந்தைங்களும் நீங்க இவ்ளோ சீக்கிரம் புரிஞ்சுப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை சார். சார், ஹே சுடர், எதுக்கெல்லாம் தேங்க்ஸ் சொல்றேன்? இங்க பாரு, நான் உன் மேல கோவத்தோட இருந்ததுலாம் உண்மைதான். ஆனா இப்போ உன்னை நல்லா புரிஞ்சுக்கிட்டதும் உண்மைதான். இந்த ரெண்டுமே என்னோட வேற வேற பெர்ஸ்பெக்டிவ்ஸ். இத பாரு சுடர், இது எல்லாரோட லைஃப்லயும் நடக்கிறது தான். ஆனா இதுக்கு அப்புறம் நம்ம எப்படி இருக்க போறோங்கிறது தான் முக்கியம். எல்லாம் எனக்கு புரியுது சார். நான் இப்போ உங்ககிட்ட ஒண்ணு கேட்பேன், அதுக்கும் இதே மாதிரி கரெக்டா ஆன்சர் கொடுப்பீங்களா? கேளு. ஐ அம் an open book. குழந்தைங்களுக்கு நான் நல்ல அம்மாவா இருக்கேன்னு சொல்லிட்டீங்க. அதே போல உங்களுக்கு நல்ல வைஃபா இருக்கேனா சார்? சொல்லுங்க சார், எனக்கு தெரிஞ்சுக்கணும். அது வந்து சுடர். சரி விடுங்க சார். என்னோட இந்த क्वेश्चनக்கு உங்களுக்கு எப்ப ஆன்சர் பண்ணணும்னு தோணுதோ அப்ப பண்ணுங்க. நான் உங்களுக்கு கம்பல் பண்ண மாட்டேன். சரி, எனக்கு குழந்தைங்களோட சின்ன வயசு போட்டோ எல்லாம் பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. சின்ன வயசு போட்டோவா? அந்த ஆல்பம்லாம் எங்க இருக்கு சார்? அது சுடர், அது வந்து ஐ திங்க் ஹால்ல கபோர்ட்ல இருக்கு. நான் ஹால்ல இருந்து எடுத்துறட்டுமா? இல்ல சார், எனக்கு பயங்கர எக்ஸைட்டடா இருக்கு. இப்பவே பார்க்கணும் போல இருக்கு. நானே போய் எடுத்துட்டு வரேன். ஏய் சுடர், என்ன? இருங்க சார். இந்த டைம்ல எதை தேடிக்கிட்டு இருக்கா? அங்க என்ன ஏதோ பேப்பர் கிடக்குதா?
என்ன இது? நாம எதிர்பார்க்காத எவ்வளவோ ட்விஸ்ட் இந்த வீட்டுக்குள்ள இருக்கும் போல. ஒரு முழு பூசணிக்காய சோத்துக்குள்ள மறைச்ச மாதிரி இவ்ளோ பெரிய விஷயத்த யாருக்கும் தெரியாம கபோர்ட்ல மறைச்சு வச்சிருக்காங்க. அஞ்சலி அப்போ இந்துவோட குழந்தை கிடையாதா? அவளையும் தத்தெடுத்து தான் வளர்க்குறாங்களா? இது சூப்பரான மேட்டரா இருக்கே. இந்த குடும்பத்துல இருக்கிற எல்லாரும் அஞ்சலி அஞ்சலின்னு அவன் மேல அப்படியே பாசத்தை பொழியறாங்க. ஆனா கடைசியில அந்த குட்டி பிசாசு இந்த வீட்டோட வாரிசே இல்லையா? இந்த ஒரு விஷயம் போதும் புதுசா ஒரு பூகம்பத்தை இந்த வீட்ல உருவாக்குறதுக்கு. ஆன்ட்டி, நீங்க கையில வச்சிருக்க பேப்பரு சுடரமா விட்டுட்டு போனதானே? நீங்க என்கிட்ட கொடுங்க, நான் போய் அவங்ககிட்ட கொடுத்துறேன். ஏய் அஞ்சலி, இந்த பேப்பர்ல என்ன விஷயம் இருக்குன்னு தெரியுமா உனக்கு? அதுல என்ன இருந்தா என்ன? சுடரமா அந்த பேப்பரை மிஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. அதுல என்ன இருக்குன்னு பிரிச்சு படிக்காம அவங்ககிட்ட கொண்டு போய் கொடுக்கறதா மேனஸ். அந்த பேப்பரை கொடுங்க. புடி. ஏய் குட்டி பிசாசே, எனக்கே மேனஸ்னா என்னன்னு சொல்லி தெரியும். இரு இரு, உன்னை வச்சுதான் இந்த வீட்ல நான் ஒரு பெரிய கேமே ப்ளே பண்ண போறேன். கண்டுபிடிச்சிட்டேன். வாங்க சார், ரெண்டு பேரும் சேர்ந்து ஆல்பம் பார்க்கலாம். என்னாச்சு? இல்ல, ஆல்பமை பார்த்தா இந்துவோட இருந்த ஞாபகம்லாம் வரும். வேண்டாம் சுடர், நீ பாரு. சும்மா எல்லாத்துக்கும் பயப்படாதீங்க சார், வாங்க சேர்ந்து பார்க்கலாம். சொன்னா புரிஞ்சுக்கோ சுடர். இப்ப நீங்க வந்து பார்க்கல, ஒவ்வொரு போட்டோக்கு பின்னாடியும் என்ன கதை இருக்குன்னு கேட்டு உங்களை தூங்க விட மாட்டேன், பாத்துக்கோங்க. ஆல்பமை பாக்குறதுக்கு எதுக்கு கதல்லாம்? இப்போ தஞ்சாவூர் கோவில்ல சிலை இருக்குல்ல, அத வெறும் சிலையா பார்த்தா எவ்வளவு பிடிக்கும்? இதோட ஸ்பெஷல் என்ன, இதை எப்படிலாம் செஞ்சிருக்காங்கன்னு தெரிஞ்சு பார்க்கும்போது எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அதே மாதிரிதான் சார் ஆல்பம் பாக்குறதும் உங்க மெமரிஸ்ல. இத வந்து கதையோட பார்த்தாதான் போட்டோட அருமை என்னன்னு தெரியும். ஏ போதும் போதும் போதும், இவ்ளோ நீ பேசுவன்னு தெரிஞ்சா நானே அங்க வந்து பாத்திருப்பேன். அப்படி வாங்க வழிக்கு. அட, இந்துவா கூட வளகாப்பு போட்டோ. குழந்தைங்களோட ஆல்பம்னு தனியா பண்ணுங்கிறது இந்துவோட ஆசை. ஒவ்வொரு குழந்தையோட போட்டோவுக்கு முன்னாடி இந்துவோட கன்சீவான போட்டோவை வச்சு அப்புறம் குழந்தையோட போட்டோ இருக்கணும்னு ஸ்பெஷலா டிசைன் பண்ணோம். அழகா இருக்கு சார். ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.